ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜானு. நியூ இயர் செலிப்ரேஷனை ஆலப்பி ஹவுஸ் போட்டில் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஆலப்பி கிரீன் டூரிசம் கிட்ட டீலக்ஸ் பேக்கேஜில் 2 ரூம்ஸ் 4 பேர் தங்குற மாதிரி ஒரு ப்ரைவேட் ஹவுஸ் போட் வித் 3 times ஃபுட்டோட புக் பண்ணிக்கிட்டோம். சீசன்றதுனால ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. 30th ஈவினிங் 7:10 கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எஸ்எம்விடி பெங்களூர் எக்ஸ்பிரஸில் தான் போனோம். 31st மார்னிங் அரௌண்ட் 6:15 எர்ணாகுளம் ரீச் ஆகிட்டோம். எர்ணாகுளத்துலேருந்து நாங்கள் பஸ்ஸில் தான் ஆலப்பி ரீச் ஆனோம். ஆக்சுவலி ஹவுஸ் போட் போகிறதுக்கு முன்னாடி ஆலப்பியில் உள்ள கிருபாசன மாதா சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பிறகு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நேராக புன்னமடை லொக்கேஷனில் இருக்கிற ஹவுஸ் போட்டுக்கு ஒரு 11 o'clock ரீச் ஆகிட்டோம். எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொல்லத்தில் இருந்து வரணுன்றதுனால அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் ஜாலியாக ஃபேமிலியோட ஹவுஸ் போட்டில் கிளம்பிட்டோம். லேக்கில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக ஒரு 1 hourக்கு ட்ராவல் பண்ணோம். தென் ரிலேட்டிவ்ஸ் வந்து திரும்பி வீட்டுக்கு போகணுன்றதுனால கரைக்கு வந்து ஒரு ஃபேமிலி குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நான் அகிலோட அம்மா அகிலோட தம்பி மட்டும் திருப்பி நாங்கள் போட்லேயே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஹவுஸ் போட்டில் ரூம்ஸு, டெரஸு, வாஷ்ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. குக் பண்ணுறதுக்காக 2 பேரும் ஒரு கேப்டனும் இருந்தாங்க. லன்ச் டைமுக்கு நடு லேக்கில் கேப்டன் ஹவுஸ் போட்டை வந்து ஸ்டாப் பண்ணார். லன்ச் வந்து பேக்கேஜில் கொடுத்த மாதிரி கேரளா ரைஸ், சாம்பார், ஃபிஷ், கேபேஜ் தோரன், பீன்ஸ் பொரியல், மோர் குழம்பு, பப்படன்னு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. லஞ்சுக்கு பிறகு மறுபடியும் ஹவுஸ் போட் ஸ்டார்ட் பண்ணிட்டார் கேப்டனு. போகிற வழியில் செம்ம சீனிக் பிளேஸாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் தண்ணீர், எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்கள், குட்டி தீவுகள், அழகான வீடுகள், தோட்டங்கள்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டுக்கு வீடு ஒரு குட்டி போர்டு வச்சுருக்காங்க. அவங்களோட அன்றாட தேவைக்காக அதை வச்சுருப்பாங்க போல். அப்படியே போகிற வழியில் கேப்டன் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணியிருந்தார். இங்கே ஃபிஷ்ஷஸ், கிராப்ஸு, ப்ரான்ஸ் எல்லாமே சேல் பண்ணுவாங்கன்னு சொன்னார். ஸோ நாங்களும் இறங்கி போய் ப்ரான்ஸ் மட்டும் வாங்கி கிச்சன் ஸ்டாஃப் கிட்ட சமைக்க கொடுத்துட்டோம். ரேட்டுனும் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஆனால் அங்கே உள்ள மக்களுக்கு அதுதான் தொழில்ன்றதுனால நாங்களும் வாங்கிட்டோம். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார் கேப்டனு. போகிற வழியெல்லாம் வந்து செம்ம சீனிக் பிளேஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக போகிற வழியில் வந்து ஸ்பீட் போட்டெல்லாம் வந்து சைடில் போயிட்டே இருந்தது. எங்களுக்கு போக ஆசையாக இருந்ததுனால நாங்களும் ஜாலியாக ஸ்பீட் போட்டில் வந்து ரைட் போனோம். உண்மையில் நல்லா ஜாலியாக த்ரில்லிங்காக இருந்ததுங்க. ஒருத்தருக்கு வந்து 300 rupees வாங்கினார் அந்த ஸ்பீட் போட் அண்ணா. தென் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹவுஸ் போட்டில் சர்வ் பண்ண டீயும் சூடான பழம்பொரியும் சாப்பிட்டுக்கிட்டே வேம்பநாடு லேக்கில் வியூ என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் ஒரு 5:30 போல் இருக்கும். ஹவுஸ் போட்டை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே கொண்டு வந்து அங்கே ஹால்ட் பண்ணிட்டார் கேப்டன் அண்ணா. நைட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கேக்கை வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டு ஒரு குட்டி வாக்கிங் போனோம். 8:30 போல் டின்னர் வந்து டெரஸில் செட் பண்ணியிருந்தாங்க. டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, வெண்டைக்காய் ஃப்ரை, தால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வாங்கிட்டு அந்த ப்ரான்ஸே வந்து கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. செம்ம சூப்பரான ஒரு ஃபுட்டாக இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே உண்மையிலே வேறு லெவலில் இருந்ததுங்க. நைட் ஒரு 12 o'clock நியூ இயர் வந்து வெல்கம் பண்ணி கேக்கெல்லாம் கட் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தூங்க போயிட்டோம். ஒரு செகண்ட் மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அகெயின் ஒரு 1 hourக்கு ஹவுஸ் போட்டை வந்து வேம்பநாடு லேக்குக்கு கொண்டு போனாங்க. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 10:30 நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஆலப்பி டு எர்ணாகுளம் மறுபடியும் பஸ்லையும், எர்ணாகுளத்துலேருந்து பெங்களூருக்கு வந்து ட்ரெயின்லையும் தான் நாங்கள் வந்தோம். ஆக்சுவலி அகிலுக்கு லீவ் இல்லாதனால ஜஸ்ட் ஹவுஸ் போட் ட்ரிப்பை மட்டும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆலப்பி போனால் மற்ற எல்லா பிளேஸஸையும் மிஸ் பண்ணாமல் சுற்றி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணி போங்க. ஆக்சுவலாக போகிற வழியில் நாங்கள் வந்துட்டு கொச்சி ஹார்பரும் வந்து பார்த்தோம். செம்ம சீனிக்காக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை.